தமிழகத்தில் தற்போது ஆட்சி செய்து வரும் மு.க.ஸ்டாலின் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனது கூட்டணியில் மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கட்சிகள் என பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துதான் தேர்தலை சந்தித்தார். தேர்தலில் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற போதும் வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கையில் அதிமுகவை விட 3% தான் திமுக அதிகமாக பெற்றுள்ளது. அதிலும் ஜெயலலிதா இல்லாத அதிமுகவை 43% வாக்குகள் பெற வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் திமுகவுக்கு அதிர்ச்சியாக அமைந்தது. அதிலும் கடந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் 5 முறை போட்டியாக நடந்தது. அது இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேமுதிக இடம்பெற்றிருந்தாலும் கூட இப்போது வெற்றி பெற்றுள்ள தொகுதிகளில் 40 தொகுதிகளில் திமுக தோல்வியடைந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக திமுகவினால் ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த 40 தொகுதிகளிலும் 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால் தமிழகத்தில் நடந்த 5 முனை போட்டி மற்றும் அதிமுக சரியான கூட்டணி அமைக்காததினால்தான் கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற முடிந்தது. மற்றபடி பெருவாரியான தமிழக மக்கள் மு.க.ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெறவில்லை என்பதுதான் அனைவரும் சொல்லும் கருத்தாக உள்ளது. அதோடு திமுக கூட்டணியில் இருக்கும் வைகோவின் மதிமுக, திருமாவளவனின் விசிக போன்ற கட்சிகள் அதற்கு முந்தைய காலகட்டங்களில் திமுகவுக்கு நேரெதிர் கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள். அந்த வகையில் ஜெயலலிதா, விஜயகாந்த், மோடி என பல கட்சி கூட்டணியில் இவர்கள் இடம்பெற்று வந்தவர்கள். அப்போதெல்லாம் திமுகவை சராமரியாக விமர்சனம் செய்து வந்தவர்கள்தான் வைகோவும் திருமாவளவனும். இதில் வைகோ திமுகவை ஒழிப்பதே நான் கொண்ட அரசியல் லட்சியம் என்றெல்லாம் மேடைகளில் முழக்கமிட்டவர். அப்படிப்பட்டவர் இப்போது ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிறார். ஒரு எம்பி பதவிக்காக தனது மதிமுகவை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார். அதேபோல் திருமாவளவரும் திமுக கூட்டணியில் இணைந்து எப்படியாவது எம்பி ஆகிவிட வேண்டும் என்பதற்காகவே கூட்டணி வைத்தார். அதன்படி அவருக்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி கிடைத்து தற்போது எம்பி ஆகிவிட்டார். இப்படி திமுகவின் புண்ணியத்தில் வைகோ, திருமாவளவன் ஆகிய இருவரும் எம்பி ஆகிவிட்ட போதிலும் இப்போதும் அவர்கள் திமுகவுக்கு உண்மையாக இல்லை. எப்படி கடந்த காலங்களில் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அதேபோல்தான் இப்போதும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்பு வெளிப்படையாக செயல்பட்டவர்கள் இப்போது மறைமுகமாக செயல்பட்டு வருகிறார்கள். வெளிப்படையாக திமுகவின் ஆதரவாளர்கள் போல் தங்களை காட்டிக்கொண்டு மறைமுகமாக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். இது மு.க.ஸ்டாலினுக்கும் தெரிந்த விஷயம்தான். அவரை பொறுத்தவரை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற திமுகவின் ஜென்ம எதிரிகளுடன் சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்கி கொண்டார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் யாரும் நேர்மையானவர்கள் அல்ல. தாங்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது திமுகவை விட பாஜகவை அதிகமாக விமர்சித்து வருபவர்கள் வைகோவும் திருமாவளவனும் தான். ஆனால் இப்படி அரசியல் செய்து வரும் இவர்கள் சமீபத்தில் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார்கள். இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது ரகசியமாக உள்ளது. ஆனால் இது குறித்த தகவல்கள் திமுகவுக்கு கிடைத்துவிட்டதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்களது தொகுதிகளுக்கு கூடுதல் நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் வைகோ, திருமாவளவன் மீது மு.க.ஸ்டாலினுக்கு நம்பிக்கை வரவில்லை. காரணம், திமுக கூட்டணியில் இருந்தாலும் இவர்கள் இருவருமே திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரிகள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் மத்திய அமைச்சரை சந்தித்து இவர்கள் எந்த மாதிரியான அரசியல் டீலிங் போட்டார்களோ என்பது தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதிலும் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலையை நியமித்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு வரை தமிழகத்தில் ஒரு நாளும் பாஜக வளராது என்று கூறி வந்த எதிர்க்கட்சியினர் இப்போது அண்ணாமலையின் செயல்பாட்டை பார்த்து கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிடும் என்று அனைவருமே நம்ப தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அண்ணாமலையின் செயல்பாடு அதிரடியாக இருக்கிறது. அதிலும் அடுத்த மக்களவை தேர்தலின் போது பாஜக சார்பில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி குறைந்தபட்சம் 10 தொகுதிகளிலாவது தமிழகத்தில் வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்பதில் டெல்லி மேலிடம் உறுதியாக இருந்து வருகிறது. அதை கருத்தில் கொண்டே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிரடியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் பெரிய அளவில் வளராமல் இருக்கும் பாஜகவை மக்கள் மத்தியில் வளர்க்கும் பணியில் அவர் தீவிரமாக இருக்கிறார். இதனால் அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் பாஜக யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கும் என்பது தெரிந்துவிட்டது.
அதிலும் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகள் மக்களவை தேர்தலின் போது வெளியேறி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியாவில் 2வது முறையாக பிரதமராக இருந்து வரும் மோடி அடுத்து வரப்போகிற தேர்தலிலும் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்பது இருவருக்கும் தெரிந்துவிட்டது. காரணம், இதற்கு முன்பு மோடிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கிய போது பாஜகவை அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இப்போது பார்த்தால் சோனியா காந்தி ஒரு கூட்டணி, மம்தா பானர்ஜி இன்னொரு கூட்டணி என மோடிக்கு எதிராக 2 கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஒரு மெகா கூட்டணி மோடிக்கு எதிராக நின்றாலே வெற்றி பெறுவது நடக்காத காரியம். ஆனால் இப்போது அந்த ஒரு கூட்டணியை 2 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. அதனால் மீண்டும் இந்தியாவில் மோடியே பிரதமராக வருவார் என்பது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்துவிட்டது. அதனால் அடுத்த ஆட்சிக்கு வரவிருக்கும் பாஜகவின் அரவணைப்பில் இருந்தால் அது தங்களது எதிர்கால அரசியலுக்கு நல்லது என்று பல கட்சிகள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோ, திருமாவளவன் ஆகியோர் தற்போது பாஜகவுடன் தங்களுக்கான நெருக்கத்தை அதிகப்படுத்தி வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்த நிலையில், தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திப்பு நடத்திய விவகாரம் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த தகவல் மு.க.ஸ்டாலினுக்கு தெரிந்ததை அடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். தமிழகத்தில் இருந்து கொண்டு தான் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்து வரும்போது தனது கூட்டணியில் இருப்பவர்கள் தனக்கு தெரியாமல் பாஜகவுடன் இப்படி ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள். இது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். தமிழகத்தில் புதிதாக வளர்ந்து கொண்டிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைதான் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரியாக உருவெடுப்பார் என்று பார்த்தால், இப்போது திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே திமுகவுக்கு பல எதிரிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக இருந்த இவர்கள் இப்போது நட்பு அரசியல்வாதிகள் ஆகிவிட்டார்கள் என்று பார்த்தால், இவர்கள் இப்போதும் திமுகவுக்கு எதிராக குளிப்பறிக்கும் வேலைகளில்தான் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதால் இவர்களை கூட்டணியிலிருந்து தொடர்ந்து வைத்துக் கொள்ளவும் முடியாமல், அவர்களை கத்தரித்து விடவும் முடியாமல் தடுமாறி போய் விடுகிறார்கள். அதோடு இவர்கள் பாஜக அமைச்சர்களுடன் இப்படி சந்திப்பு நடத்தி வருவது மக்களவை தேர்தலின் போது கண்டிப்பாக திமுக கூட்டணியை உடைத்துவிடும் என்பதை மு.க.ஸ்டாலின் ஓரளவு யூகித்து விட்டார். ஆனபோதிலும் டெல்லியில் நிர்மலா சீதாராமனை சந்தித்த வைகோவும் திருமாவளவனும் உண்மையில் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திமுகவின் எம்பிக்களை அழைத்து அவர்கள் சந்திப்பின் போது எது குறித்து பேசிக் கொண்டார்கள் என்பதை உளவு பார்க்குமாறு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இப்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து 6 மாதத்திற்குள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வேறு திசையை நோக்கி பயணிக்க தொடங்கியிருப்பது மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பீதியை கொடுத்திருக்கிறது. இப்படியே போனால் 2024 நடக்கப் போகிற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியை பெரிய அளவில் உடைத்து விடுவார்கள். வாக்கு வங்கி இல்லாத காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டிய நிலை உருவாகும் என்று மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும் மு.க.ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாகவே வேறு ஏதேனும் கட்சிகளை திமுக கூட்டணியில் இழுத்துவிட வேண்டும் என்பதற்காக திரைமறைவில் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுகவின் முக்கிய புள்ளிகள் இப்போதிலிருந்தே நட்பு பாலத்தை உறுதிப்படுத்த தொடங்கிவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. இதனால் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை போன்று அடுத்து வரப்போகிற தேர்தலிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு வந்த மு.க.ஸ்டாலினின் அரசியல் கணக்கு தற்போது மாறத் தொடங்கியிருக்கிறது. அதிலும் கூட்டணிக்கு உள்ளேயே இருந்து கொண்டு இப்படி திமுகவுக்கு எதிராக சிலர் செயல்படுவது மு.க.ஸ்டாலினுக்கு இவர்களே திமுகவை அதல பாதாளத்தில் தள்ளி விடுவார்களோ என்கிற அச்சத்தையும் உருவாக்கியுள்ளதாம்.